அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே போட்டிருந்தா கூட ஒரு சூடாக ஒரு பரபரப்பாக இருந்திருக்கும், நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வியாபாரமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அதாவது பழைய சாதத்தை சூடு பண்ணி மறுபடியும் வந்து இந்தாங்கடா அதாவது பழைய சாதத்தை சூடு பண்ணி மறுபடியும் வந்து தண்ணி ஊற்றி ஆற வச்சு அதை வந்து ஆடியன்ஸ் கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்க? அந்த மாதிரி போச்சு அந்த அந்த படத்தினுடைய அந்த ஆவணப்படத்தினுடைய நிலைமை. நெட்ஃப்ளிக்ஸ் அதில் கொடுத்த பணத்துக்கே வருமானம் வரல. இப்போ கொடுத்த பணமே வராத போது இல்லை, ஊரில் உள்ளவங்கலாம் வந்து கோர்ட்டில் போட்டு 10 கோடி 20 கோடினா கோடிகளில் என்ன அவன் என்ன செய்வான்? அதனால் நயன்தாராவை பார்த்து, ஏம்மா நீங்கள் ஒன்று எங்கள் காசை திருப்பி கொடுங்க, இல்லை இந்த கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணுற அமௌண்ட்டை குறைச்சி கொடுங்க, ஏதோ ஒன்று பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் வந்து நயன்தாரா வந்து பெரிய லெவலில் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் அதெல்லாம் நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டாம். நம்ம அதான் சொல்கிறோம், அவங்களே சொல்லியிருக்காங்களே, அறிவி கம்மியானவர் நம்ம சொல்லலை, அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்கள திருமணம் செஞ்சதுனால பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்லாம் போய் விலைக்கு கேட்டிருக்காரு. அதனால் பல விதமான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணம் யார் அப்படின்னா விக்னேஷ் சிவன் அவங்க நினைக்கிறாங்க. உண்மையும் அதுதான்.